Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டை வீசுவேன் என்று பரப்புரையில் சீமான் பேசியது குறித்த புகாரில் காவல்துறை இந்த நடவடிக்கையினை எடுத்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கலவரத்தை தூண்டுவது, பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசுவது உட்பட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான பரப்புரை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கு பரப்புரையில் ஈடுபட்ட சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டை வீசுவேன் என்று பரப்புரையில் சீமான் பேசியது குறித்த புகாரில் காவல்துறை இந்த நடவடிக்கையினை எடுத்திருக்கிறது. தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? சத்யா, ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்குப்பதிவு வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்காக அனைத்து கட்சிகளும், அதாவது போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சிகளும் தங்களது வேட்பாளரை ஆதரித்து தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவர்களுடைய கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து தொடர் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் கடந்த 28ஆம் தேதி மாலையில் நெரிக்கல்மேடு என்ற பகுதியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கூட்ட பரப்புரையில் நீ பெரியார் கொடுத்த வெங்காயத்தை என் மேல் வீசி, நான் என் தலைவன் கொடுத்த வெடிகுண்டை உன்மேல் வீசுகிறேன், உன்னை புதைத்த இடத்துல புல்லு கூட முதைக்காது, பி கேர்ஃபுல் என அவர் பேசியிருந்தார். இந்த பேச்சு என்பது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இருப்பதாகவும் மேலும் கலவரத்தை தூண்டும் வகையில் இருப்பதாகவும் ஈரோடு பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பை சேர்ந்த ரத்தனசாமி மற்றும் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த வகையில் பேசிக் கொண்டிருப்பதாக குறித்து காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்படும் என ஈரோடு பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பின் ரத்தனசாமி அவர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது கருங்கல்பாளையத்தில் சீமான் மீது 3 பிரிவின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாதிரி பேசியதற்காக கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியது மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசியது ஆகிய 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு கூட நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போது பரப்புரையில் பேசிய சீமான் குறிப்பிட்ட பிரிவு மக்களை பேசியதற்காக அவர் மீது SC/ST வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.